I welcome you to learn English. இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கிறோம். அதாவது நான் ஒரு தமிழ் சென்டென்ஸ் கொடுத்துருவேன். அந்த தமிழ் சென்டென்ஸை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் அந்த ஆன்சர் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸை பார்க்காம ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நீங்கள் எங்கு தங்குவீர்கள் என்பதை கட்டாயம் முடிவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் பாருங்கள். தென் அதை கரெக்டான ஆர்டரில் ஃப்ரேம் பண்ணி ஒரு சென்டென்ஸாக உருவாக்குங்க. நீங்கள் எங்கு தங்குவீர்கள்? வேர் டு யூ ஸ்டே? வேர் டு யூ ஸ்டே அது 2 ஆப்ஷன்ஸில் வருது. அதே மாதிரி வேர் இஸ் ஹீ கோயிங் டு ஸ்டே எல்லாத்துக்குமே என்ன அர்த்தம்? எங்கே நீங்கள் தங்குவீங்க? ஸோ 3 ஆப்ஷன்ஸ்லேயும் வருது. அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். வேர் டு யூ ஸ்டே? டிசைட் இட். எங்கே நீங்கள் தங்குவீங்க முடிவு பண்ணுங்கள். லாஸ்ட் ஆப்ஷன் வேர் இஸ் ஹீ கோயிங் டு ஸ்டே மஸ்ட் பி டிசைடட். அவர் எங்கே தங்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும். ஸோ 3 ஆப்ஷன்ஸுமே கரெக்டாக வருதா? இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டானது, எக்ஸாக்ட் கரெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். ஏன் ஃபஸ்ட் ஆப்ஷன்? மஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை வருது பாருங்கள். கட்டாயம் முடிவு செய்ய வேண்டும். வேர் டு யூ ஸ்டே மஸ்ட் பி டிசைடட். ஸோ தட் இஸ் தி எக்ஸாக்ட் ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன்ஸை பார்க்காம ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தென் ஆப்ஷன்ஸ் பார்த்து எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஹை, வெல்கம் டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் லுக் அட் திஸ் தமிழ் சென்டென்ஸ். கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸை பார்க்காதீங்க. யார் உதவி செய்ய போகிறார்கள் என்பது ஒரு ரகசியம். ஆப்ஷன்ஸை பார்க்காம இந்த சென்டென்ஸை, இந்த தமிழ் சென்டென்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். அதுக்குண்டான வார்த்தைகளை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும். தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். தென் ஆப்ஷன்ஸ் பார்த்து எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆன்சர் இஸ் த மிடில் ஆப்ஷன். ஹூ இஸ் கோயிங் டு ஹெல்ப் இஸ் எ சீக்ரெட். யார் உதவி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு ரகசியம். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏன் தப்பு அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஹூ வாஸ் கோயிங் டு ஹெல்ப் பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்குது. யார் உதவி செய்கிறதா இருந்தாங்க அப்படிங்கிறது ரகசியமாக இருந்தது அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்கோம். பட் கொடுத்துருக்கிற தமிழ் வாக்கியம் ப்ரெசன்ட் டென்ஸ். அதே மாதிரி லாஸ்ட் ஆப்ஷன் த சீக்ரெட் இஸ் ஹூ ஹெல்ப், இது ஒரு கரெக்டான சென்டென்ஸே இல்லை. அகெயின் அனதர் தமிழ் சென்டென்ஸ். ஆப்ஷன்ஸை பார்க்க வேண்டாம். ஃபஸ்ட் தமிழ் வாக்கியத்தை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். யார் கமெண்ட் செய்தாலும் நான் பதில் அளிப்பேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். மிடில் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஹூ எவர் கமெண்ட்ஸ் ஐ ரிப்ளை. யார் செய்தாலும், யார் கமெண்ட் செய்தாலும் ஐ ரிப்ளை, நான் ரிப்ளை பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டசன்ட் ஹாவ் த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். ப்ராப்பரான கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அந்த சென்டென்ஸில் இல்லை. தட்ஸ் நாட் அட் ஆல் ஏ சென்டென்ஸ். ஹூ கமெண்ட் ஐ ரிப்ளை. லாஸ்ட் ஆப்ஷன் ஹூ இஸ் கோயிங் டு கமெண்ட் ஐ ரிப்ளைடு. ஐ ரிப்ளைடுன்னு இருக்கு பாருங்கள், பாஸ்ட் டென்ஸ். ஸோ தட்ஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர். ஸோ த மிடில் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஹூ எவர் கமெண்ட்ஸ் ஐ ரிப்ளை. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் அனதர் சென்டென்ஸ். நீங்கள் செய்து முடித்த பயிற்சி நல்ல பலன் தரும். ஆப்ஷன்ஸ் பார்க்க வேண்டாம். பார்க்காம இங்கிலீஷில் இந்த சென்டென்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தென் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் பார்த்து எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எக்ஸசைஸ் கிவ்ஸ் குட். பயிற்சி நல்லதை கொடுக்கிறது. இது சரியான வாக்கியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ராங். லாஸ்ட் ஆப்ஷன் திஸ் எக்ஸசைஸ் கிவ்ஸ் குட் ரிசல்ட் டு ஆல். குட் ரிசல்ட் டு ஆல், ஆல்னு இருக்கு, அனைவருக்கும் அப்படின்னு இருக்கு. பட் தமிழ் சென்டென்ஸில் நீங்கள் செய்து முடித்த பயிற்சி நல்ல பலன் தரும் அப்படி தான் இருக்குது. ஸோ தட் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ ராங். மிடில் ஆப்ஷன் த எக்ஸசைஸ் யூ ஹாவ் கம்ப்ளீட்டட். நீங்கள் இப்போ செஞ்சு முடிச்சிங்க. The exercise you have completed gives a good result. So that's the correct option. இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனை பார்க்காம இந்த சென்டென்ஸை
இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அது நடந்து கொண்டிருக்கிறது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் ஹி ஹாஸ் எக்ஸ்பெக்டட் இஸ் ஹேப்பனிங். அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அது நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இஸ் ஹேப்பனிங். ஸோ தட்ஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் வாட் இஸ் ஹி எக்ஸ்பெக்ட் அப்படின்னு இருக்குது. இஸ் அப்படிங்கிறது பி வெர்ப் வந்துச்சுன்னா எக்ஸ்பெக்டிங் அப்படின்னு இருக்கணும், இல்லைன்னா எக்ஸ்பெக்டட் அப்படின்னு இருக்கணும். ஸோ தேட் ஆப்ஷன் இஸ் ராங். வாட் இஸ் ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, மீனிங் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ தேட் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ ராங். லாஸ்ட் சென்டென்ஸ். ஏன் அவர் தாமதம் என்பது வழக்கமாக கேட்கப்படும் கேள்வி. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸை பார்க்காம இந்த தமிழ் வாக்கியத்தை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான வாக்கியம்தான். ஈஸியான வார்த்தைகளை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே ஈஸியாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிடலாம். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒய் இஸ் ஹி லேட் இஸ் எ ரெகுலர் கொஸ்டின். ஏன் அவர் லேட் அப்படிங்கிறது ஒரு வழக்கமான கேள்வி தான். ரெகுலர் கொஸ்டின் ஒய் ஹி இஸ் லேட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஒய் இஸ் ஹி லேட் ரெகுலர் கொஸ்டின். ரெண்டையுமே ரீட் பண்ணுறப்பவே உங்களுக்கு தெரியும் இந்த சென்டென்ஸில் ஏதோ ஒரு ஃப்ராக்மெண்ட் மிஸ் ஆகுது, அதாவது கரெக்டான ஸ்ட்ரக்சரில் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டூ ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் பண்ணோம். இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளான வாக்கியங்களை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.